ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட ஃபுல் பாடியும் 100% ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களோட ஹோல் பாடியும் நீங்க இயற்கையான முறையில ஒயிட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோம் ரெமெடியை ஒரே ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த ஹோம் ரெமடிய நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மளோட எல்லார் வீட்லயுமே எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ இந்த பொருட்கள பயன்படுத்தி நம்மளோட ஹோல் பாடியும் ஒயிட்டன் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க முதல்ல லெமன் ஜூஸ ஆட் பண்ணணும். நான் யூஸ் பண்ற லெமன் ரொம்ப பெரிய சைஸ்னால நான் இதுல ஒரு லெமன ஆட் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற லெமன் சின்ன சைஸா இருந்தது அப்படின்னா, நீங்க இதுல ஒரு 2 லெமன பயன்படுத்திக்கோங்க. லெமன் ஜூஸ்ல அதிகப்படியான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, இத நம்மளோட ஸ்கின்ல நம்ம பயன்படுத்தும்போது, நம்மளோட ஸ்கின்ன இது இன்ஸ்டன்ட்டாவே லைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸ பவுல்ல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். அதுக்கப்புறமா இதுல ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தேங்காய் எண்ணெய ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்மளோட பாடியில நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்பட்டு நம்மளோட ஸ்கின்ன ஒயிட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் எல்லா விதமான மெடிக்கல் ஷாப்லயும் நீங்க ஈஸியான முறையிலே வாங்கிக்க முடியும். கிளிசரின் நம்மளோட ஸ்கின்ன ஒயிட்டன் பண்றதோட மட்டும் இல்லாம, நம்மளோட ஸ்கின்ன எப்பவுமே ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். அதுக்கப்புறமா இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவல எப்பவுமே நார்மலா மெயின்டெயின் பண்ணும். ஃபைனலா இதுல நம்ம ஒரு 200 ml அளவுக்கு நார்மலான வாட்டர ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுல்ல எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த எல்லா பொருட்களையும் ஒரு தடவ ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்ட இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷன நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த சொல்யூஷன இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல ஃபில் பண்ணியாச்சு. இத எப்படி பயன்படுத்தி மேக்ஸிமம் பெனிஃபிட்ட அதிலிருந்து நம்ம பெறுறது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷன நீங்க எவ்ரிடே நைட் உங்களோட ஹோல் பாடியிலயும் அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஹோல் பாடியிலயும் நீங்க அப்ளை பண்ணிட்டு, ஒரு தடவ உங்களோட உடம்ப நீங்க நல்லா மசாஜ் பண்ணிட்டு, நீங்க நைட் தூங்கிட்டு மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க நார்மலா உங்களோட உடம்ப சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்னர் பார்ட்ல அப்ளை பண்ணாம, நீங்க உங்களோட ஹோல் பாடியில எல்லா இடங்கள்லயுமே இந்த சொல்யூஷன அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால டெய்லி இந்த மெத்தட ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரெகுலரா நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா இது உங்களோட ஸ்கின்ன லைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹோல் பாடியும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாம நீங்க ஒயிட்டன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹோம் ரெமடிய நீங்க ஒரே ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான ரிசல்ட்ட பார்க்க முடியும். ரெடி பண்ண இந்த சொல்யூஷன நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப் டு 7 டேஸ் வரை இத பயன்படுத்த முடியும். இது கெட்டு போகாது. நீங்க எப்ப இந்த சொல்யூஷன பயன்படுத்த போறீங்க அப்படின்னாலும், ஒரு தடவ இந்த சொல்யூஷன நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இத யூஸ் பண்ணலாம். ரெகுலரா இந்த சொல்யூஷன உங்களோட ஹோல் பாடியிலயும் அப்ளை பண்ணி வரும்போது, கண்டிப்பா உங்களோட உடம்புல நீங்க ஹியூஜான ஒரு டிஃபரன்ஸ பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஹோம் ரெமெடி ரொம்பவே எஃபெக்டிவ் ஆனது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்கள பயன்படுத்தி நம்மளோட ஃபுல் பாடியும் நம்ம ஈஸியான வழியில எப்படி ஒயிட்டன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.